inside. I don't wanna waste what's left. The storms we chase are leading us, and love is all we'll ever trust. And on we'll go, through the wastelands, through the highways, and on we'll go. வணக்கம் மக்களே, இன்னைக்கு நாம என்ன பண்ண போறோம் அப்படின்னா ஒரு ஃபென்டாஸ்டிக்கான ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் பன்னீர் பட்டர் மசாலா தான் பண்ண போறோம். இந்த பன்னீர் பட்டர் மசாலா அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா சூப்பரான ஒரு யூனிக் ஸ்டைலில் உங்களுக்கு நான் இந்த பன்னீர் பட்டர் மசாலா எப்படி செய்கிறது அப்படின்னு சொல்லி தர போகிறேன். அதுவும் பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஈஸியாக, ரொம்பவே கம்மியான டைமில் வித்தின் 10 மினிட்ஸில் ஒரு பன்னீர் பட்டர் மசாலா ரொம்ப டேஸ்ட்டாக ரெடி பண்ண முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டைலில் தான் இன்றைக்கி நான் உங்களுக்கு சொல்லி தர போகிறேன். இந்த வீடியோக்குள்ளே நம்ம போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சரி வாங்க, இந்த பன்னீர் பட்டர் மசாலா எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இந்த பன்னீர் பட்டர் மசாலா பண்ணுறதுக்கு முதல்ல ஒரு மிக்ஸி ஜார் எடுத்து அதில் 2 தக்காளியை நான் சேர்த்துக்கிறேன். அடுத்ததாக 1 இன்ச் சைஸில் இஞ்சியை நறுக்கி சேர்த்துக்கலாம். அடுத்ததாக பெரிய சைஸாக இருந்தால் பூண்டு 3 பல்லு போதும், இதுவே சின்ன சைஸாக இருந்தால் ஒரு 6 பல்லு போட்டுக்கோங்க. அடுத்ததாக ஒரே ஒரு பச்சை மிளகா. அடுத்ததாக நான் இங்கே கொத்தமல்லி இலையோட தண்டை வெட்டி வச்சுருக்கிறேன். அதை ஒரு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். ஒரு ஸ்பூன் மல்லித்தூள், ஒரு ஸ்பூன் சில்லி பவுடர், ஒரு ஸ்பூன் ஜீரகத்தூள். அடுத்ததாக ஒரு 10 முந்திரி பருப்பை நான் அரை மணி நேரம் தண்ணியில் ஊற வச்சு வச்சுருக்கிறேன். அதை அப்படியே சேர்த்துக்கலாம். இதை சேர்த்துட்டு நம்ம தண்ணி எதுவும் சேர்க்காம இது எல்லாத்தையும் அழகாக நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ அடுப்பில் ஒரு தவா வச்சு தவா ஹீட் ஆன உடனே அதில் 1 ஸ்பூன் எண்ணெய், கொஞ்சமாக பட்டர் சேர்த்து நம்ம எடுத்து வச்சுருக்கிற பன்னீரை அதில் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். பன்னீரை ஃப்ரை பண்ணுறப்ப அது மேலே கொஞ்சமாக மிளகாத்தூளும் கொஞ்சமாக உப்பும் போட்டுக்கோங்க. அதே மாதிரி ரொம்ப நேரம் அதை ஃப்ரை பண்ணாதீங்க, ரொம்ப சாஃப்டாகவே அதை ஹேண்டில் பண்ணுங்கள். கொஞ்சம் லைட்டாக ஃப்ரை பண்ணதும் அதை எடுத்துருங்க. இந்த மாதிரி அதை சாஃப்டாக ஹேண்டில் பண்ணிவிட்டு அந்த மேலே அந்த நம்ம போட்ட சில்லி பவுடர், உப்பும் அது கூட கொஞ்சம் மெர்ஜாகிற அளவுக்கு லைட்டாக அதை ஃப்ரை பண்ணால் போதும். ஃப்ரை பண்ணிவிட்டு அதை எடுத்துடலாம். இப்போ இந்த பன்னீர்லாம் நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இதை நம்ம ஒரு பவுலுக்கு மாற்றிடலாம். இப்போது அடுப்பில் ஒரு கடாய் வச்சு கடாய் சூடானதும் 2 ஸ்பூன் எண்ணெய், ஒரு 50 கிராம் பட்டர் போட்டுக்கலாம். பட்டர் நல்லா மெல்ட் ஆனதும் ஒரு பிரியாணி இலை, ஒரு சின்ன சைஸ் பட்டை, 2 ஏலக்காய், கொஞ்சமாக ஜீரகம், இது எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நான் இங்கே ஒரே ஒரு பச்சை மிளகாவை ரொம்ப சின்னதாக நறுக்கி வச்சுருக்கிறேன். அதையும் அப்படியே சேர்த்துக்கலாம். அடுத்ததாக ஒரு 10 பல்லு பூண்டை நான் சின்னதாக நறுக்கி வச்சுருக்கிறேன். அதையும் இதில் சேர்த்துக்கலாம். இந்த பூண்டு கொஞ்சம் ஃப்ரை ஆனதும் நான் இங்கே 2 வெங்காயத்தை சின்னதாக நறுக்கி வச்சுருக்கிறேன். அதை இதில் சேர்த்துக்கலாம். இந்த வெங்காயம் நல்லா வெந்து கோல்டன் ப்ரௌன் கலர் வந்ததும் ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள், ஒரு ஸ்பூன் சில்லி பவுடர், இதை சேர்த்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நான் இங்கே சுடு தண்ணி வச்சுருக்கிறேன். அது ஒரு 1/4 டம்ளர் சேர்த்துக்கலாம். இந்த சுடு தண்ணி சேர்க்கறதுனால இந்த வெங்காயம், இந்த மசாலாலாம் சீக்கிரமாக வெந்துடும். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த வெங்காயம், அந்த மசாலாலாம் நல்லா வெந்து அந்த எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வந்துருச்சு பாருங்கள். இந்த டைமில் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற அந்த மசாலாவை சேர்த்துக்கலாம். இந்த அரைச்சி வச்ச மசாலாவை நம்ம சேர்த்துட்டு ஒரு 5லேருந்து 10 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் அந்த மசாலாவை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஏன்னா அந்த மசாலாவில் முந்திரி பருப்பு இந்த மாதிரி எல்லா விஷயங்களும் நம்ம ராவாக சேர்த்துருக்கோம் இல்லையா, அது கொஞ்சம் நல்லா ஃப்ரை ஆகணும். இப்போது இந்த மசாலாவுக்கு தேவையான அளவு உப்பும் ஒரு 1/2 ஸ்பூன் சர்க்கரையும் சேர்த்துக்கோங்க. ஒரு 10 நிமிஷம் கழிச்சு பார்த்தீங்கன்னா அது நல்லா ஃப்ரை ஆகி அந்த மசாலாவில் இருந்து எண்ணெயெல்லாம் வெளியே வர ஆரம்பிச்சிருக்கும். இந்த டைமில் ஒரு கிளாஸ் சுடு தண்ணியை அதில் சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்து அந்த மசாலாவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. ஒரு 5 நிமிஷம் அந்த மசாலா நல்லா மிக்ஸ் ஆகி அது ஒரு கொதி வந்தால் போதும். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த மசாலா நல்லா கொதிச்சு வந்துருச்சு. இந்த டைமில் அடுப்பை லோ பண்ணிவிட்டு நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிற பன்னீரை சேர்த்துக்கலாம். பன்னீரை சேர்த்த உடனே அதில் 1 பிஞ்ச் கசூரி மெத்தி, 1 பிஞ்ச் கரம் மசாலா போட்டு அதை மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு உங்கள்கிட்ட க்ரீம் இருந்துச்சு, ஃப்ரெஷ் க்ரீம் இருந்துச்சு அப்படின்னா ஒரு 3 ஸ்பூன் ஃப்ரெஷ் க்ரீம் சேர்த்துக்கோங்க. ஃப்ரெஷ் க்ரீம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நான் இங்கே கொத்தமல்லி சின்னதாக நறுக்கி வச்சுருக்கிறேன். அதையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ கொத்தமல்லி சேர்த்து மிக்ஸ் பண்ணியாச்சு. இந்த டைமில் நான் இங்கே பட்டர் எடுத்து வச்சுருக்கிறேன். அதுலேருந்து ஒரு 50 கிராம் பட்டர், இல்லை அது கம்மியாக, உங்களுக்கு அதிகமாக வேணும்னா அதிகமாக சேர்த்துக்கோங்க. ஓரளவுக்கு பட்டர் நம்ம சேர்த்து அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறணும். அவ்வளோதாங்க, பட்டர் நல்லா மெல்ட் ஆயிடுச்சு. சுவையான ஒரு யூனிக்கான ஒரு ஸ்டைலான ஒரு பன்னீர் பட்டர் மசாலா, ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் பன்னீர் பட்டர் மசாலா ரெடி. இந்த ரெசிபியை நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்ட் ரொம்ப 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 முக்கியமான விஷயம், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்போ தான் நம்ம அடுத்தடுத்து போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களை சேரும். தேங்க்யூ.